இருந்தும் நமக்குள் அழகாய் பூத்தது ஒரு பூ, அது அன்பு. அன்பின் இயக்கமாய் அன்பை பரிமாறிக்கொள்ள நினைவேந்தல் நிகழ்ச்சிகள். இன்னும் நிறைய வார்த்தைகள் எல்லாருக்கும் வணக்கம். ஐயா பேசுனது மாதிரி இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. இந்த ஒரு வருடம் இது நடந்தது நிஜமா இல்ல நிழலான்னு நம்ப முடியாத ஒரு சூழல். இசைஞானியுடைய நந்தவனத்துக்குள்ள அதிர்வு இல்லாமல் இசைத்துக் கொண்டிருந்த வீணை போல சகோதரி பவதாவினுடைய அன்பும் இசையும் அணுகுமுறையும் ரொம்ப அழகா இருக்கும். நிறைய இடத்துல நான் பவதாவோடைய அன்பு இவன் கூடயும் கார்த்திராஜா சார் கூடயும் அவங்க பேசும்போது நமக்கே ஒரு பொறாமையா இருக்கும். அவ்வளோ அன்பா இருப்பாங்க. அந்த அன்புக்குள்ள ஒரு நிஜம் ஒளிஞ்சிருக்கும். ரெண்டு பேருமே பவதாவை ஒரு தேவதை மாதிரி தாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதே மீறி ராஜா சாரை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. இசைஞானியை பத்தி எதையுமே வெளியே காமிக்க மாட்டாங்க. ஆனா பவதா மேல அவ்வளோ ஆகாயம் அளவுக்கு அளக்க முடியாத அன்பை எப்பவுமே போல் மனசுக்குள்ள வச்சிருப்பாரு. ஒரு சிறு புன்னகை போதும் அவ்வளவு அன்பு வெளிப்படுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த இசைக்குயில் நம்ம கூட இல்லைனாலும் காற்று உள்ள வரைக்கும் அவங்க இசைத்த ஒவ்வொரு ஸ்வரமும் ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு அணுகுமுறையும் நம்ம கூட பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு அவங்க கடைசியா இசையமைத்த இந்த படத்துல கடலில் ஒரு தோணி, இந்த படத்துல அனைத்து பாடல்களும் நான் தான் எழுதினேன். அதுல கார்த்திராஜா சார் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த அனுபவமும் ரொம்ப புதுசா இருக்கும். அவங்க கிட்ட வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். என்ன வேணுங்கிறதே பூவிலுக்கு இதழ்கள் கசங்காம பூக்களை மடித்து பார்ப்பது போல ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா சொல்லி சொல்லி வாங்குவாங்க. அவ்வளவு அழகான ஒரு அந்த தன்மை எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு அழகா எல்லா அணுகுமுறையும் இருக்கும். நிஜமா நான் இந்த படத்துல ஒர்க் பண்ணதுல ரொம்ப நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்களுடைய வாழ்வு தொடர்ல நானும் ஒரு ஓரத்துல இருக்கேன் அப்படிங்கிறது. இந்த படத்தை தயாரிக்கிறதுக்காண்டி லண்டன்ல அந்த தயாரிப்பாளர் மேலாவா இருக்கட்டும், இந்த படத்தோட இசையமைப்பு இயக்குனர் ஈசனா இருக்கட்டும், அவ்வளவு நேசிச்சுதான் பவதாவை இந்த படத்துக்கு இசையமைக்க வச்சாங்க. அவங்களும் அந்த அளவுக்கு ஈடுபாடோட இந்த படத்துல பண்ணியிருக்காங்க.
இந்த படத்துடைய நிச்சயமா நாங்க வெறும் விழாவா எடுக்கணும்னு ரொம்ப கனவு கண்டிருந்தோம். ஆனால் அவர் இருந்து எடுக்க வேண்டிய விழாவை ஐயா இசைஞானியோடு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்ததற்கு நாங்க ஒரு பக்கம் நாங்க பெருமைப்பட்டாலும் அவரும் இந்த மேடையில் இருந்திருந்தால் இன்னும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கடலா இதுங்க தவழ்ந்திருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்குலாம் இருக்கு. எனவே ஐயா சொன்னது போல காற்று உள்ள வரைக்கும் பவதாவுடைய இசையும் குரலும் அன்பும் பரிவும் எங்குமே பரவி நிரம்பியிருக்கும். ஏன்னா மறக்க முடியாத ஒரு குரல் அது, யாராலையும் மறக்க முடியாது. இனி ஒரு பவதா இங்க வருவாங்களா அந்த மாதிரி ஒரு குரலோட அப்படின்னா தெரியாது. அது பெரிய வரம். அது 1000 இல்ல, லட்சம் இல்ல, 1 கோடி பேர் போடலாம். ஆனா பவதாவுடைய குரலை யாராலையும் திருப்பி தர முடியாது. அவ்வளவு அபூர்வமான ஒரு குரல். கேட்கும் பொழுது அவ்வளவு ஆசையா இருக்கும். அப்படியே தென்றலுக்கு தலை சீவி விட்டது மாதிரி ஒரு சுகம் இருக்கும். அதிலிருந்து பேசாத ஒரு வீணையின் நரம்பை மாதிரி இருக்கும் அவங்க வார்த்தைகள் எல்லாமே. ஏன்னா அவங்க கூட இருந்து பழகி பார்த்தாதான் தெரியும். எனவே எங்கிருந்தாலும் அன்பு சகோதரியோடைய ஆத்மா ஐயா சொன்னது மாதிரி நம்ம கூட தான் இருந்துகிட்டே இருக்கும். இசையாவும் அன்பாவும் இருக்கும். இந்த மேடையில எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் தான் ரொம்ப இந்த நேரத்தில் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல வேண்டியிருக்குது. புயலில் ஒரு தோணி திரைப்படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும். அதன் மூலமாகவும் பவதாவுடைய அந்த இசை இன்னும் ஓங்கி வளருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த இசைஞானிக்கு தான் படக்குழுவின் சார்பாகவும் இந்த குடும்பத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு நன்றிகளையும் உங்களுடைய தயவான அன்பையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி ஸ்நேகன் சார். நினைவுகளோடு நீங்கள் இணைந்தமைக்கு ராஜா சார் சொன்ன மாதிரி பிறந்த தேதியும் திதியும் இன்று இணைந்த நாள். ஆக இது அருமையான நாளும் கூட. திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் திருமதி ரொமிலா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சில வார்த்தைகள். Good evening, everyone. Thank you so much for giving this lovely opportunity to our Puelil Oru Thoni team, especially from myself, from my crew, and from my director Eason. I would like to extend a special thank to Iseñani Ilaiyaraaja sir for honoring to launch our Puelil Oru Thoni movie. We are so grateful. Thank you so much, sir. And in this presence, I would like to take a moment to thank Karthik Raja sir, G.V. Prakash sir, and Manasi, who sang so beautifully for this movie, which is really composed by Bavadani ma'am. I would like to thank Yuvan sir and other members of the family, especially Venkat Prabhu sir, Sri Ram sir, Subbu sir, and the whole team for supporting us. Puelil Oru Thoni team will ever hold Bavadani ma'am in a special place in our heart. And we know she is looking down on us with forever blessings. And we again thank you for all this opportunity to share this wonderful evening, remembering our late, great Bavadani ma'am. Thank you once again sir, for honoring everything for us. Thank you so much, sir. Thank you. தமிழ் பேசச் செய்தீர்கள், ஏந்துழைக்கும் இனிமை இசை தந்தீர்கள், இயக்கமாய் இசையாய் நற்தமிழை கற்க வைத்தீர்கள். அனல் தகிக்கும் செந்தீக்கு மத்தியில் இதயம் தணலால் எரிந்தாலும் எங்கள் இதயத்தில் என்றும் மறவா இசையோடு நீங்கள். அவரே இசைஞானி, இசை இறைவன் இளையராஜா அவர்கள். அவருடைய உருவாக்கத்துல இதயம் கூட விட்டு விட்டு துடித்தாலும் கூட விட்டு போன ஒவ்வொரு நொடியும் நினைக்க வைக்கும். சாருடைய அற்புதமான இசையில் உருவான நிறைய பாடல்களும் இதயத்தில் உண்டு. பவதா கோடையுடைய நினைவாக இன்று நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் இசை அஞ்சலியாய் துவக்க இருக்கிறது. இப்போது இதோ வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று அவதாரனுடைய 1 ஆண்டு நிறைவு நாள். என்று ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பிறந்த நாள் பவதாவுக்கு. இந்த பிறந்த நாளே பவதா போன அந்த திதி இன்னைக்கு தான் வருது. திதியும் பிறந்த நாளும் ஒன்றாக வருவது
என்பது யாருக்கும் நடந்ததில்லை. இது மிகவும் ஆத்ம சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அவர் கடைசியாக இசையமைத்த திரைப்படத்தின் வெளியீட்டு விழா இங்கேயே நடக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இங்கே அதற்கு நான் அனுமதி கொடுத்தேன். இங்கே அந்த விழா நடந்து முடிந்தது. இனி பவதா பாடிய பாடல்கள் அனைத்தையும் என்னுடைய இசைக்குழுவினர்கள் இங்கே பாடவிருக்கிறார்கள். பவதாவின் நினைவுக்காக, பவதாவின் அந்த ஒரு ஆண்டு எவ்வளவோ பவதா போவதற்கு முன்னால் என்னுடன் பவதா கழித்த அந்த நாட்கள் என்னால் என் வாழ்நாளில் மறக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் இந்த பவதா பாடிய பாடல்கள் காத்திருக்கின்றன. பவதாரணி கடைசியாக விருப்பப்பட்ட விஷயம் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்கணுங்கிறது. அதை நான் 2 நாட்களுக்கு முன் மலேசியாவில் இருக்கும் பொழுது அங்கே நிறைய குழுக்களாக மாணவிகள் குழுக்களாக ஆர்கெஸ்ட்ராவா இருந்து என் முன்னாடி பாடி காட்டினார்கள். அதை பார்த்தவுடன் எனக்கு பவதா சொன்னது ஞாபகம் வந்தது. இங்கே பவதாவின் பெயரால் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்க போறேன். மாணவிகள் சிறு பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், 15 வயதுக்கு மேற்படாதவர்கள் மட்டுமே இந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருப்பார்கள் என்று அவர்களை மட்டும் தேர்வு செய்ய இருக்கிறேன். இப்பொழுது அங்கேயே மலேசியாவிலேயே 2 ஆர்கெஸ்ட்ராவை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உலகம் முழுவதும் இந்த ஆர்கெஸ்ட்ரா, உலகிலிருந்து எந்த மூலையிலிருந்து வந்தாலும் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பணிபுரியுமாறு இசை புரிந்து மக்களுக்கு என்றென்றும் அழைத்துக் கொண்டிருக்கும் வகையிலே இந்த ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம். அது சரியான நாள் வருகின்ற நேரத்திலே நான் அறிவிப்பேன். மாணவிகள் தங்கள் பெயரும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் ஆடிஷன் கொடுத்து அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டுத்தான் இந்த ஆர்கெஸ்ட்ரா உருவாகும். மிகவும் சிறந்த முறையிலே பவதாவின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையிலே இந்த இசைக்குழு தொடங்கி உலகம் முழுவதும் பரவும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இதை ஆரம்பிக்கிறேன், இங்கே அறிவிக்கிறேன் முதலாக. நன்றி, வணக்கம். கண்ணனையும் அறிய முடியாது, இசையையும் அறிய முடியாது. பாட்டு எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் லைனை கொடுத்துட்டு தான் வாலி சார் இந்த காற்றில் வரும் கீதமே, அதாவது கண்ணனுடைய குழையிலிருந்து வரக்கூடிய அவனே வாசிக்கக்கூடிய கீதமா இருக்கக்கூடிய அந்த கீதம் காற்றிலிருந்து வர்றதுனால காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா, அவதான் உன்னை ஊதுறான், இருந்தாலும் நீ கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழையில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலைபோல் மிதந்து காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா. சிவபெருமான் பிரேமில நல்லா இருக்குது, அந்த ஒளி சிவனை காட்டிடுமா, அதே போல காற்றில் வரும் கீதம் கண்ணனை அறிய முடியாது. கண்ணன் தான் ஊதுகிறார், கண்ணன் வாயிலிருந்து ஊதக்கூடிய அந்த குழலிலிருந்து வரக்கூடிய அந்த இசையை பார்த்து கேட்கின்ற பாடலாக இந்த பாடல் பாசிலுக்காக அமைந்தது. இது திரை சம்பந்தமா இது பேசக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன், பட் இந்த பாட்டுனால நான் பேச வேண்டியதாகி போச்சு. நன்றி. பவதாவின் நினைவு நாளில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.